காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
சந்தோஷமா இருக்கவங்களா கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய ஆமென். உங்க பலன் என்னன்னு கேட்டா நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்பதுதான். ஆமென், ஆமென். இந்த உலகம் தராத சமாதானத்தை யார் தருகிறா? இயேசு தருகிறார். ஆமென். இந்த உலகம் தருகிற சந்தோஷம் சமாதானம்லாம் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் தருகிற சமாதானம் சந்தோஷம் அது நித்தியமாக இருக்கும். ஆமென். என்ன துன்பம் வந்தாலும், என்ன சோர்வு வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கும். ஆமென். இந்த காலை நேரத்தில் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். அலங்கார வாசலாலே நான் பிரவேசிக்க வந்திருக்கிறேன்ப்பா, உங்கள் வீட்டின் நன்மையினால் நான் நிரம்பிட வந்திருக்கிறேன்னு சொல்லி உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நல்ல கைத்தட்டி சேர்ந்து பாடுவோமா? வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடுவே, கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திட்டதே. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே அப்பாவை துதித்திட இயேசுவை தூயவரே சுவையே. பாடலாமா? ஆராதிக்க வந்தோம் எல்லா நாவுகள் ஆண்டவரை உயர்த்தியாமே. இயேசுவே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சொல்லலாமாம்? மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், இயேசுவே யெகோவா. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆண்டவரை உயர்த்தி துதித்திட தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. ஆமென். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கை
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பாடுவோமா, ஆராதிக்க நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. துதி கணம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கணம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. அப்பாவை துதித்திட உங்களை உயர்த்த தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சந்தோஷமா ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆண்டவரை நோக்கி பார்த்து துதித்திட அப்பா வந்தோம், தொழுதிட வந்தோம், இயேசுவே. தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. அவரை துதித்து உயர்த்த துதித்திட ஆமென். தொழுதிட வந்தோம். தூயவரே ஆமென். சுவையே. இன்னும் ஒரு விசை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன். அப்படியே உங்க உள்ளமெல்லாம் ஆண்டவரை உயர்த்தி அப்பா. துதித்திட வந்தோம், ஆமென். தொழுதிட வந்தோம், தூயவரே. இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த எல்லா உதடுகள் நாவுகள் யாவோ ஒரு நிமிடம் கத்த தருகிற வெள்ளத்தினால நிரம்பி அப்பா இந்த காலை நேரத்தில் உங்க சமூகத்துல கத்தரைகளை அழைத்து கொண்டு வந்த கிருபைகளுக்காக தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு ஆலயத்துக்கு வருகிறோம்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதிக்க ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறேன். ஆமென். பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். இன்னைக்கு இருக்கிற காலம்லாம் எங்கனாலும் கத்தரை தொழுது கொள்ள முடியும். ஆமென். நிறைய பேரால் இந்த காலை நேரத்தில் சண்டே சர்வீஸ் கூட அட்டன் பண்ண முடியாத நிலைமையில ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க, ஐசியூ வார்டில் இருப்பாங்க. ஆமென். அந்த இடத்துலேருந்து கத்தரை துதித்தா கூட கத்தர் இறங்கி வருவார். ஆமென். ஆமென். நம்ம எல்லாரையும் ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். வேதத்தில் சங்கீதம் 122 முதலாவது வசனத்தில் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வர்றதுனாலே சந்தோஷம். ஆமென். ஆண்டுடைய சமூகத்துக்கு வர்றதுனாலே இருதயம் மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம உள்ள சந்தோஷத்தினால நிரம்பணும். தாவீதோட இருதயம் அப்படிதான் இருந்துச்சான். எப்போ ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் நான் ஆண்டுடைய துதிப்பேன், ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவேன்னு சொல்லி, அதே போல அந்த காலை நேரத்தில் யெகோவா தேவனை உயர்த்த 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 ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென். இன்னொரு பாடல கூட சேர்ந்து பாடலாம். யெகோவா தேவனே, யெகோவா ராஜனே. தேங்க்யூ ஜீசஸ். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சொல்லலாமா? யெகோவா தேவனே,
தேவனே ஆமென் யெகோவா கர்த்தரே ஜீசஸ் யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் ஆமென் எல்லாம் வல்லவரே நீங்க சொல்லலாமா எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே அவர் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே யெகோவா தேவனே உங்க உள்ளமெல்லாம் ஆண்டவரை உயர்த்தி ஆமென் யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே ஜீசஸ் யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல்ரோஹி எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி ஆமென் என்னை காண்பவரே சொல்லுமா எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எபினேசர் 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 இதுவரை உதவி நீர் எனக்கு எபினேசர் எபினேசர் இதுவரை எத்தனை பேர் உதவி சொல்ல முடியும் எபினேசர் எபினேசர் எனக்கு இதுவரை உதவி நீர் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர் இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர் சொல்வோமா இம்மானுவேல் இம்மானுவேல் என் கூடவே கூடவே இருக்கிறீர் ஜீசஸ் இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீர் யெகோவா யெகோவா தேவனே எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் யெகோவா கர்த்தரே. ஜீசஸ் யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லா நாவுகள் யாவும் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய்
அவரால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை. விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி துதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே அப்பா நீ சர்வ வல்லமையுடைய தேவன். ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை அப்பா. இந்த காலை வேளையிலே எங்க மத்தியிலே இந்த வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் நிரப்புகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். எல்லாம் வல்லவரே, ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும். விசுவாசத்தோடு பாடுவோம், அப்பா உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுடைய தேவன் ஆண்டவரே. சர்வத்தை உமக்கு கீழாக அடக்கி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி அப்பா. ஆண்டவரே இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவன் நீங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. பலவீனத்தை மாற்றவுமால் கூடும் ஆண்டவரே, பிரச்சனைகளை மாற்றவுமால் கூடும், பிசாசின் கிரியைகளை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடவுமால் கூடும். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லு, அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அவரை பார்த்து சொல்லும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும். அப்பா நீர் செய்ய நினைத்ததை தடை செய்கிறவன் யாரும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீ சர்வ வல்லமையுடைய தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையிலே எல்லா தடை கற்களை நீங்களாக்கி போடுவீராக ஆண்டவரே. அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருளுவீராகப்பா. எல்லா பலவீனங்களை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வறண்ட நிலங்களை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். நீங்கள் காத்தையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள்.
ஆனால் இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று வாக்குரைத்த தேவன் அவர் நம்மத்திலே அசைவாடுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லி முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா கதலப ஷதரபா மபகதரபா ரிபா லகதலப ஷதரமரமகதரபா ரிபா லகத ஷதரபா மகதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நம்ம எழும்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஓ ராம ஷதரம மகதரம. உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இயேசுவே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உமக்கே ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அவரை நோக்கி, அப்பா உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படத்தக்கது ஆண்டவரே. உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. ஒரு விஷயம், ஐயா வாழ்க, வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. அவரை உயர்த்துவோம். வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் அவர் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கருணையின் கண்கள் நம் மீது பட்டது. அவருடைய அழகான கண்களுடைய கிருபையினாலே இந்த நாளிலே நாம் நிலை நிற்கிறோம். அவர் நமக்கு நல்ல பலனை தந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவரை பற்றி அறியக்கூடிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவரை பார்த்து ஹல்லேலூயா ஆண்டவரே, அப்பா உமையே நாங்க ஆராதிக்கிறோம். அப்பா உமையே நாங்க உயர்த்துகிறோம் தகப்படே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபையினாலே இம்மட்டுமாய் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்திருக்கிறீரே. நன்றி இயேசு ராஜா. உமையே நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே
அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 நான் ஒரு விசையாய் ஆராதிப்பேன் 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 என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடு அழியும் என் கைகளை கொண்டு அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடு நம்மை தெரிந்தெடுத்தாரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை கரங்களை உயர்த்தி சொல்வோம் அல்லேலூயா 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா ஒரு விஷயம் என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா 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 கண்மலை உச்சியில் அல்லேலூயா ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா கண்மலை எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை ஆராதிப்பதே அவருடைய பிரியமாக இருக்கிறது நாம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்டிருந்தாலும் சரி மற்றவர்கள் நம்ம ஏளனமாய் பேசினாலும் சரி அவரை பார்த்து நாம் ஆராதிக்கும் பொழுது அவரை நாம் உயர்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனப்படுவேன் என்று சொன்ன தேவன் அவரை உயர்த்த உயர்த்த அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவர் நம்மை உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் அல்லேலூயா ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும் நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்ற
கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமாப்பா, என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா. ஒரு விஷயம் சொல்லுவோம், என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்தும், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. உண்மையாய் சொல்லுவோம், அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் ஆத்துமா. நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி என் தாழ்விலும் என் உயர்விலும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லே ஓ ரபபபப ஷதரபப ஹதரப. ஆண்டவரே, வாழ்விலாலும் சால்வானாலும் அப்பா, உம்மையே நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளக்கூடிய கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. ஆண்டவரே, உயர்வானாலும் தாழ்வானாலும் உம்மை துதிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. ஆண்டவரே, நாவினாலே துதியை ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கக்கூடிய கிருபைகளை தந்தருளுவீராக. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அபிஷேகத்தினாலே உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்பி அருளுவீராக. அப்பா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பா பிசாசானவனுடைய கிரியைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற நல்ல தகப்பனாக நீ இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. அப்பா எங்களை நீர் அழைத்து தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து உம்முடைய பிள்ளையாக எங்களை நீர் மாற்றி எங்களை ரட்சித்து அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றினதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நன்மை செய்யாத எங்களை அப்பா நீர் தேடி வந்தீரே ஆண்டவரே. அப்பா பாவம் நிறைந்த எங்களை தேடி வந்து நீர் ரட்சித்தீரே ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினீரே அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி தகப்பனே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லாரும் ஸ்டெடியாக இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நல்லா கண்ணிலெல்லாம் தண்ணி எண்ணிலாம் வச்சுருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இவன் அப்படிலாம் மூடுமா, விளையாடுமா, மேலையும் கிளையும் விளையாடாதில்ல. ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மனிதனின் பார்வையும் தேவனின் பார்வையும். மனிதனின் பார்வையும் தேவனின் பார்வையும். ஒரு மனுஷனை குறித்து உலக மனுஷன் அல்லது மனுஷன் எப்படி பார்க்கிறான், தேவன் எப்படி பார்க்கிறார், ரெண்டும் ரொம்ப வித்தியாசம். மனிதனின் பார்வை ஒரு மனுஷனை பார்க்கறது வேற மாதிரி இருக்கு. தேவன் பார்க்குற பார்வை வேற மாதிரி என்ன செய்து இருக்குது. வாசிப்போம். 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். யாரை குறித்து இதில் சொல்லியிருக்காரு? அண்ணன், மூத்த அண்ணன். அதில் என்ன போட்டிருக்கு? எலியாப்பை பற்றி என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாமுவேலுடைய பார்வை எப்படி இருக்கு? இவர் தான் ராஜா, இவர் நல்ல ஆள், இவருடைய முகம் நல்லா பிரகாசமாக இருக்குது, நல்ல கொழுன்னு இருக்குது, நல்ல புஷ்டியாக இருக்குது, சரீரம் நல்ல வளர்ச்சியாக இருக்குது, நல்ல ஹைட்டாக இருக்கிறாரு, இவர் கண்டிப்பாக எங்கே வந்துடலாம், ராஜாவாக ஆயிரலான்னு சொல்லி. ஆனால் அவர் எதுக்கு தான் தகுதியாக இருந்தார்? இராணுவ வீரனுக்கு தகுதியாக இருந்தார். அங்கே போகும்போது நல்ல வாட்ட சாட்டமாக அவர் இருந்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டாங்க? செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ராஜாவாகிறதுக்கு சரீர வளர்ச்சி மாத்திரம் போதாது, அங்கே என்ன வேணும்? இருதயம் ரொம்ப பரிசுத்தமாக சுத்தமாக அல்லது தேவனுக்கு பிரியமாக என்ன செய்யணும்? இருக்கணும். தேவன் அப்படிப்பட்டவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். சரி, இப்போ நம்ம ஒரு சிலரை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு நபரை குறித்து அப்படி பார்ப்போம். ஒரு நபர், மனுஷன் அவரை குறித்து என்ன நினைக்கிறான், தேவன் அவரை குறித்து என்ன நினைக்கிறார். இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா மனுஷன் என்ன சொல்லுவான் அப்படிங்கிறதுல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அவர் உடனே சொல்லுகிறதில்ல. எந்த காரியத்தையும் அவர் உடனே என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். ஆகவே நமக்கு என்ன இருக்குன்னா, மனுஷன் என்னை குறித்து என்ன சொல்லுவான் அப்படிங்கிறதுல தான் நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். பொதுவாக மனுஷர்கள் நம்ம குறித்து ரொம்ப நல்லா ஒன்றும் என்ன செய்ய மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி தான். மனுஷன் பொதுவாக மற்றவர்களை குறித்து நம்ம எப்படி தான் மதிப்போம்னா, குறைவாகத்தான் நம்ம என்ன செய்வோம், மதிப்போம். சிலருடைய நிறைவுகளை நம்ம சொல்லுவோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வேதத்திலிருந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு நபரை குறித்து சொல்லுவேன். மனிதனின் பார்வை எப்படி இருந்துச்சு, தேவனின் பார்வை எப்படி இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வாசிக்கலாம். முதலாவதாக யோசேப்பை குறித்து. யோசேப்பு ஆதியாகமம் 39:16-20 வரைக்கும். ஆதியாகமம் 39. எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். ஓகே,
மனிதனின் பார்வை இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். போத்திப்பாரின் மனைவியினிடத்திலே சரசம் பண்ணும்படி போனவன், அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சரி. அல்லது பாலியல் குற்றவாளி, பாலியல் குற்றவாளி. இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கும் சரி, அல்லது அந்த வீட்டில் உள்ள மனிதர்களுக்கும் சரி, அல்லது போத்திப்பாருக்கும் சரி, அல்லது ஏன் ராஜாவுக்கும் சரி, அவங்களுடைய பார்வையிலே இந்த யோசேப்பு யார்? ஒரு பெரிய குற்றவாளி, பாலியல் குற்றவாளி. அல்லது போத்திப்பாருடைய மனைவியிடத்தில் தவறு செய்யும்படி போனவன். இப்படி தான் உலகம் அவனை என்ன செஞ்சது? பேசிச்சு. இப்போ அவங்க வீட்டு பாருங்கள், இவருடைய காரியங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப எதிர்பார்த்தா, எப்படியாவது தப்பு பண்ணிடணும்னு எதிர்பார்த்தா, ஆனால் அவன் அதுக்கு ஒத்து வரலை. ஆனால் டக்குன்னு இப்போ என்ன செஞ்சிட்டா? ஒரு உருட்டிட்டா. நம்ம பாருங்க, ஒரு உருட்டு என்ன செஞ்சிட்டா? உருட்டிட்டா. டகார்னு என்ன செஞ்சிட்டா? வித்தியாசமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா? பேச ஆரம்பிச்சிட்டா. முதல்ல அவள் சொல்லுறா, எபிரேய மனுஷன்னு சொல்கிறா. என்ன சொல்கிறா? வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள், எபிரேய மனுஷன் சொல்கிறா. ஏன் அந்த எபிரேய மனுஷன்கிற வார்த்தையை தூக்கி போடுறா அப்படின்னா, அதாவது முதல்ல யாரை குற்றப்படுத்துகிறா அப்படின்னா, அவருடைய கணவனை என்ன செய்கிறா? குற்றப்படுத்துகிறா. இந்த எபிரேய மனுஷன் அப்படின்னா, எபிரேயர்களுடைய தொழில் என்ன? மேய்த்தல், மேய்ப்பர்களுக்கு எகிப்தியர்களுக்கும் என்ன செய்யாது? ஒத்து வராது, அருவருப்பானவர்கள். எகிப்தியர்களுக்கு இந்த மேய்ப்பர்கள் யார்? அருவருப்பானவர்கள். அப்போ எபிரேய மனுஷன்னு சொல்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் ஒரு அருவருப்பானவன் அப்படின்னு சொல்கிறா. அவன் பார்வையில் இப்போ யார் அருவருப்பானவனாக மாறிட்டா? யோசேப்பு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்தது திருப்பி சொல்கிறா, அங்கே எபிரேய வேலைக்காரன் அப்படின்னு சொல்கிறா. எபிரேய வேலைக்காரன் அப்படின்னு என்ன செய்கிறா? சொல்லுகிறா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பிரச்சனையை அந்த வீட்டுக்காரர்கள், அந்த வீட்டு மனுஷரிடத்தில் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? நினச்சேங்க எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஏற்கனவே யோசேப்பு மேலே எப்படி இருக்குது? அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது. எங்கேயோ இருந்து வந்த அடிமை இப்போ போத்திப்பார் வீட்டில் எப்படி இருக்கிறான்? விசாரணை கர்த்தனாக இருக்கிறான். வீட்டுக்கு சகல பொறுப்பையும் அவர் கையில் என்ன செஞ்சிட்டாரு? அவர் கொடுத்துட்டார். ஏற்கனவே பொறாமையில் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த எகிப்தியர்கள்லாம் ரொம்ப இவர் மேலே ரொம்ப எரிச்சலாக கூட என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அது நடந்துட்டு. அப்போ அந்த வீட்டு மனிதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த வீட்டு மனிதர் என்ன சொல்லியிருப்பாங்க? நினச்சேயா, இவன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நாங்கள் ஏற்கனவே நினச்சோம். உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டான். அவர் எவ்வளவு நல்லா வச்சுருந்தாரு, எவ்வளவு உயர்வாக வச்சுருந்தாரு, அதெல்லாம் நினைக்காம எவ்வளவு சீக்கிரமாக அவருடைய மனைவி மேலேயே கை போட போயிட்டானே, இவெல்லாம் உலகத்தில் இருக்கலாமா? அப்படிலாம் என்ன செஞ்சுருப்பாங்க? பல காரியங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? பேசியிருப்பாங்க. மனுஷர்களுடைய பார்வையில் யோசேப்பு நிராகரிக்கப்பட்டான், அசட்டை பண்ணப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டான், பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த எஜமானுடைய மனைவியே கையை பிடிச்சி அடிச்சுதான். மகமாரி வச்சிருந்தாருயா. எப்படி வச்சிருந்தாரு? மகமாரி வச்சிருந்தாரு. அந்த அம்மா அவனுக்கு தாய் மாதிரி இருந்தாங்க. தாய் மேலே கை போட்டுட்டானே. நீச பிறவிடா இவன். எப்படி? என்ன பிறவி? நீச பிறவி. இவெல்லாம் உலகத்தில் நினைஞ்சிருக்க கூடாது, பிறந்திருக்கவே கூடாது. இவன் பிறந்ததே பெரிய கஷ்டம். அப்படிலாம் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பேசிக்கிட்டே இருக்காங்க. மனுஷன் அப்போ ஒருவேளை எகிப்து தேசம் முழுசுமே என்ன செஞ்சப்பட்டிருக்கோம்? இது சொல்லப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், யோசேப்புங்கிற மனுஷனை அவர் தூக்கி வச்சு ஆடினார். ஆனால் இப்போ அவனே அவருக்குடைய மார்பல் என்ன செஞ்சிட்டான்? பாஞ்சிட்டான். ஒரு நீசப்பிறவி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி உலகம் முழுசும், அந்த எகிப்து தேசம் முழுசும் என்ன செஞ்சுருக்கோம்? பேசியிருக்கோம். அவனை குறைவாகவே பேசியிருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படியே மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை தப்பு செய்யாமல் உங்களை யாராவது கிண்டல் பண்ணுறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, அல்லது உங்களை ஒதுக்கி வைக்காங்களா, நீங்கள் பயப்படவே வேண்டாம்.
தைரியமாக இருக்கலாம். நம்ம பக்கத்தில் நாம் கரெக்டாக இருந்தோம்னா, கர்த்தருடைய பார்வையில் நம்ம உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தோம் என்றால், இந்த மனுஷர்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த பிரசங்கத்துக்கு இந்த பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறாரு. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது ஒரு 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 மகள், ஒரு தாய் ஒரு மகளை தூக்கிட்டு வந்துட்டு பாஸ்டர் கையில் கொண்டு கொடுக்குறா. இது நீரும் நானும் சேர்ந்து பெத்த பிள்ளைன்னு. எல்லா சபையார் எல்லாரும் இருக்கிறாங்க. சபையார் எல்லாரும் இருக்கிற வேளையில் அந்த பிள்ளை வந்து சொல்கிறா, நீரும் நானும் சேர்ந்து பெத்த பிள்ளை, இந்த பிள்ளை இப்போ நீர் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் கையில் கொடுத்துட்டு என்ன செஞ்சிடறா, வெறுன்னு போயிடுறா. அந்த சபையாருக்கு ஒரே கேள்விக்குறி. அந்த சபையாருக்கு இது புரியவே இல்லை. இப்படியும் நம்ம பாஸ் செஞ்சிருப்பாரா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை இவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு, அவர் என்ன செய்யலை, பதஷ்டப்படலை. இப்போ நாம் என்ன நினச்சிடும், ஒன்றே பார்க்கவே இல்லையம்மா, நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சில சமயம் நம்ம அழக்கூட செஞ்சிருவோம். அல்லேலூயா. என்ன இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டை நீ தூக்கி போடுற? அந்த ஐயா நல்ல ஜபத்தில் இருக்கிறவர், தேவ சமூகத்தில் இருக்கிறவர். இந்த பிள்ளைய நம்ம 2 பேரும் சேர்ந்து பெத்தமாக்கும். அப்படியா, சரி இந்த பிள்ளைய என் கையில் கொடுத்துரு, நீ போகலாம் அப்படின்ட்டாராம். உடனே அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படி இருந்திருக்கும். மனுஷனுடைய பார்வையில், சபையாருடைய பார்வையில் இப்போ பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, ஒரு குற்றவாளியாக என்ன செய்கிறாரு. ஒருவேளை இருந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யும், வரும். கண்டிப்பாக என்ன செய்யும், வரும். அப்போது அந்த சூழ்நிலையில் அவர் தேவ சமூகத்தில் ஜபித்தார். அந்த அம்மா போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், அடுத்த வாரமே எல்லார் முன்னிலையிலும் அந்த அம்மா திரும்பி வந்து ஓப்பனாக சாட்சி சொன்னாங்களாம். இது இவங்களுக்கு எனக்கும் பிறந்ததில்லை, இது என்னுடைய குழந்தை தான். ஆனால் இந்த ஐயாவுடைய பெயரை கெடுக்கும்படியாக எனக்கு பல லட்சம் ரூபா கொடுத்து இப்படி சொன்னாங்க. ஆகவே நான் சொன்னேன், தயவுசெய்து சபையாரே பாசை மன்னிச்சுக்கிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போனாலாம். ஹல்லேலூயா. ஆனால் இவருடைய பார்வையில், ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே இப்போ எங்கே போயாச்சு, ஜெயிலுக்குள்ளே என்ன செஞ்சாச்சு, போயாச்சு, உள்ளே தள்ளியாச்சு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சரி, இப்போ தேவனுடைய பார்வையில் இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான். இவர் யார், ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய பார்வையில். ரெண்டாவதாக, பாவத்துக்கு எதிர்த்து நின்றவன். நீங்கள் அதெல்லாம் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். பாவத்துக்கு எதிர்த்து நின்றவன், தன்னை காத்து கொண்டவன், பரிசுத்தத்துக்காக போராடியவன், கரைப்பட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியாயிருந்தவன், வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போக மாட்டேன் என்று பக்தி வைராக்கியமாக நின்றவன். அல்லேலூயா. அவ்வளவு ஈஸியாக இல்லை, ஈஸி கிடையாது இந்த சோதனை, பயங்கரமான சோதனை. இவர் ஒரு வாலிபன், எதிர்த்து வந்தவ ஒரு போத்திபாரினுடைய மனைவி. இப்போ அவள் ஒரு பெண், இவள் ஒரு ஆண். இந்த சூழ்நிலையில், இந்த உலகத்தில் சாதாரணமாக யாரும் என்ன செய்வாங்க, தவறு செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. பொதுவான ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்வளோ ஈஸியாக செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே இது கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஊழியத்திற்காக அவர் அதிகமாக வட இந்தியாவில் அவர் போவார். பூட்டான் அங்கே போவார், நேபாளுக்கு போவார், காஷ்மீருக்கு போவார், திபெத்துக்கு போவார், வட இந்திய பகுதிகளில் ஊழியத்துக்கு போவார். அவர் ஊழியத்துக்கு போயிருக்கிற ஒரு நாளிலே அவர் லாட்ஜில் தங்க வேண்டிய ஒரு சமயம் வந்தது. அன்னைக்கு அவர் தனியாக தான் அந்த லாட்ஜில் இருந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே உள்ள ஒரு பெண் நேபாளத்தில் இருக்கும்போது தன்னை அலங்கரித்து கொண்டு ராத்திரி 10-11 மணிக்கு போல தன்னுடைய சரீரத்தை இந்த ஊழியருக்கு அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிறாள். காசுலாம் ஒன்றும் தர வேண்டாம், நான் என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. சத்துரு எப்படி விளையாடுறான் பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைய, தேவனுக்காக பிரகாசிக்கிற அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கவுக்கும்படியாக, அழித்து போடும்படியாக அவன் வைத்த திட்டம். இப்போது அந்த அம்மா வராங்க. இவர் பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்கிறார், ஜபத்தில் உறுதியாக இருக்கிறார். ஆகவே இயேசுவை பற்றி சொல்லி எம்மா போயிட்டு வான்னு அனுப்பினாராம். அந்த சகோதரிக்கு இவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லையே என்று சொல்லி அவளும் அழுது கொண்டே தான் போனாளாம். எத்தனை ஒரு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்
பாருங்க, இந்த இடத்துல இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அந்த எகிப்து முழுவதும் இப்போ பரவி இருக்கும். அந்த மனுஷர்கள் முழுவதும் காரி துப்பாத ஒரு குறைதான். யார? யோசேப்பை ஒரு குற்றவாளியாக அவன் சிறை தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும் என்பதில் கூட அவங்க உறுதியாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் அவரை எப்படி, தேவனுடைய பார்வையில் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, திருப்பி ஒரு அதை சொல்ல போகிறேன். பரிசுத்தவான், பாவத்துக்கு எதிர்த்து நின்றவன், தன்னை காத்து கொண்டவன், பரிசுத்தத்துக்காக போராடியவன், கரைப்பட்டு விடக்கூடாது என்பதை உறுதியாயிருந்தவன், வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக போராடி வெற்றி பெற்றவன். அதுக்கு அவனுக்கு கிடைத்தது என்ன? சிறை தண்டனை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நாட்களில் ஒரு அடிமை தப்பு பண்ணிட்டா சிறை தண்டனை கொடுக்க மாட்டாங்க, தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனால் தூக்கு தண்டனை கொடுக்காமல் காத்தது யாரு? தேவனாகிய கர்த்தர். ஏன் அப்படி காத்தாரு? அவன் மேல் வைத்த திட்டம், தேவன் அவன் மேல் வைத்த காரியங்கள் என்ன செய்யணும்? நடக்கணும். தேவன் ஏற்கனவே சொப்பனத்தை 2 சொப்பனம் கொடுத்து என்ன செஞ்சாரு? உறுதிப்படுத்தினார். ஆகவே தேவன் அவரை என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சரி, 2வது ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸ்தோத்திரம். இது ஒருவேளை யாராவது பாஸ்டர்கள் இதை கேட்டால், ஊழியர்கள் கேட்டால் அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி சில இடங்களில் ஊழியர்களை என்ன செய்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. ஊழியர் பாருங்கள், இப்போ கிராமத்தில் ஊழியர்கள் இருக்காங்க அல்லது பட்டணத்தில் ஊழியர்கள் இருக்கிறாங்க. இந்த ஊழியர்களை, இந்த ஆசாரியர்களை அல்லது போதகர்களை அல்லது மேய்ப்பர்களை சரியாக என்ன செய்கிறதில்ல, மதிக்கிறதில்லை. ஆளாளுக்கு இஷ்டத்தில் பேசுவாங்க, ஆளாளுக்கு என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படிலாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. குறைவாக மதிப்பார்கள். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஏதோ பெரிய ஊழியக்காரர் 2 பேரை வச்சு பார்த்துட்டு மொத்தத்தில் எல்லா ஊழியக்காரரும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படுகிற, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் அவங்க மேலே அவங்கள குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி மனுஷர்கள் அல்லது சபையார் அல்லது விசுவாசிகள் அல்லது சாதாரண மனுஷர்கள் ஊழியர்களை எப்படி நினைக்கிறாங்க? ஊழியர்கள் சொல்ல விட இப்போ ஆசாரியன், ஏன்னா ஆசாரியனை வச்சு தான் நான் பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆசாரியன்னா யார்? மேய்ப்பன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ஊழியர்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. இந்த இடத்துல ஊழியம் செய்கிறவர்களுக்கு வேற ஆண்டவர் வேற காரியங்களை செய்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது, ஆசாரியனை தேவன் எப்படி கனம் பண்ணுகிறார், அதே சமயத்தில் மனுஷர்கள் எப்படி கனவீனம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், 2வது நம்ம பார்க்க போகிறோம். 2வது பாயிண்டில் இப்போ நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோட நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல், அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாக வேண்டும் என்றான்.
பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ, சரி, ஓகே, சம்பவம் புரிஞ்சுக்கிட்டதில்ல உங்களுக்கு? இந்த அகிமெலேக்கு யார்? அவர் ஆசாரியன். ஆசாரியன்னு சொல்கிறத விட அந்த இடத்துல பிரதான ஆசாரியன் தான். சில இடங்களில் ஆசாரியன்னு போட்டிருக்கோம், ஆசாரியனில் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனை தேவன் எவ்வளவாக மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ட்ரெஸ்ஸே ரொம்ப வித்தியாசமாக என்ன செய்யும் இருக்கும், மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமாக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, தலையில் குல்லா வச்சுருக்கணும், நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற பட்டத்தை என்ன செஞ்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க, ஊரீம் தும்மீம் அவங்ககிட்ட என்ன செய்யும் இருக்கும். சில வேளைகளில் அவங்க தீர்க்கதரிசியாக என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. பிரதான ஆசாரியனுக்கு அத்தனை மரியாதையே கர்த்தர் என்ன செஞ்சுருந்தார், கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ இந்த சவுலும் தோவேக்கும் இந்த 2 பேரும் யாரை மதிக்கலை, அந்த பிரதான ஆசாரியனாகிய அந்த அகிமெலேக்கை என்ன செய்யலை, மதிக்கவே இல்லை. சரி, இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அகிமெலேக்கிட்ட யார் வாரா? தாவீது வர்றார். அகிமெலேக்கிட்ட யார் வாரா? தாவீது என்ன செய்கிறாரு, வருகிறார். அவர் ஒண்டியாய் வருகிறார். ஒண்டியாய்னா தனியாக என்ன செய்கிறார், வருகிறாரு. இப்போ அந்த அகிமெலேக்கும் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். 21:1 தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், அவர் பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். அவர் யாரு? ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். அவர் எப்படி போகிறாராம்? நடுக்கத்தோடே போகிறார். என்னையா இவர் ஒண்டியா வந்திருக்கிறாரு, எப்போதும் வரும்போது ஒரு பரிவாரங்களோடு வருவார, இப்போ ஒண்டியா வந்திருக்கிறாரு, என்னன்னு தெரியலையே, ஒரு ராஜாவால் விரட்டப்பட்டு வந்திருக்கிறாரோ, பல சந்தேகங்கள் அவருக்கு என்ன செய்யுது, உள்ள என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. சரி, இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிரதான ஆசாரியன் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். ஆனால் இப்போ பாருங்க, இந்த ஒரு தவறான ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு, இந்த முதல்ல தோவேக்கு சொல்கிறாப்புல. நான் தோவேக்கு எங்கே இருந்தார், யார் கூட? இந்த பிரதான ஆசாரியன் கூட இருந்திருக்கிறாரு. கரெக்டாக தாவீது வந்தபோது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன், இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். இதில் 100க்கு 100 உண்மை இல்லை, 100க்கு 100 உண்மை இல்லை. கர்த்தரிடத்தில் அவன் என்ன செய்யலை, விசாரிக்கலை. இவன் வழிக்கு போஜனம் கொடுக்கல, எனக்கு பசிக்குது சாப்பாடு தான் என்ன செய்தான், கேட்டான். ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன உடனே ஆலயத்தில் இருக்கிற அந்த சாப்பாடு தான் இருக்குன்னு சொன்ன, பரவாயில்ல அதையாவது தாங்கன்னு என்ன செஞ்சார், கேட்டார். இவர் தான் கேட்டார், அந்த ஏதாவது பட்டயம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். இல்லை பழசு ஒன்று இருக்குது, துரு பிடிச்சது, அதை துணியில் சுற்றி வச்சுருக்கோம், வேணா அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு போகிறாரு. இதில் அகிமெலேக்குக்கும் இந்த தாவீதுக்கு உதவி செய்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் கேட்டார், கேட்டதின் அடிப்படையில். ஏன்னா அதுக்கு முன்னால் நிறைய சொல்கிறார், நான் ஒண்டியாக வந்திருக்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய பரிவாரங்கள்லாம் பின்னால் வருது, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிலாம் சொன்ன உடனே ராஜாவுடைய ஒரு அனுமதியோடு தான் அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் ஒரு வெகுளித்தனமாக அவர் அந்த காரியத்தை என்ன செய்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த பொய்யை இவர் என்ன செஞ்சார், நம்பினார். பொய்யை என்ன செஞ்சினார், நம்பினார். அடுத்தது நான் சொல்ல விரும்புகிறது, அப்பொழுது ராஜா அகிதோபின் குமாரனாகிய அகிமெலேக் எனும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாரையும் அழைப்பித்தான். சரி, தப்பு செஞ்சது யாரு அப்படி இவன் பார்வையில்? அவங்க வீட்டார் எதுக்கு நீ கூப்பிடுற? உனக்கு ஆசாரியன் குடும்பம்னா அவ்வளவு இளக்காரமா? மேய்ப்பன் குடும்பம்னா அவ்வளவு இளக்காரமா? மேய்ப்பன் குடும்பத்தை என்ன வேணாலும் நீ பண்ணிடுவியா? பாருங்க, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இவருடைய பார்வையிலே அகிமெலேக்கு தப்பு பண்ணிட்டாரு எடுத்துக்கிடுவோம். அவங்க வீட்டாரை எதுக்கு கூப்பிடுற நீ? அவங்க மனைவி எதுக்கு கூப்பிடுற? அவங்க பிள்ளைகளை எதுக்கு கூப்பிடுற? அவங்க பேர பிள்ளைகளை எதுக்கு கூப்பிடுற? ராஜா தன்னுடைய அதிகார தோரணையில் அவர் என்ன செய்கிறாரு, கூப்பிடுகிறார். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்துடணும், அவன் பிள்ளை மருமகா அவங்க பிள்ளை எல்லாம் நில்லுங்க, கைகட்டி நில்லுங்க. பாருங்க, ராஜா இவர் எப்படி இருந்த ஆளு,
இவரை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினா இப்போ ஊழியக்காரர் இவருக்கு முன்னால் என்ன செய்யணும்? கைகட்டி நிற்கணும். என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே சவுல் ராஜா, என்ன செய்ய போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க நடுக்கத்தோடு வந்து நிற்கிறாங்க. அப்பொழுது சவுல், அகிதூபின் குமாரனே கேள். எப்படி பாருங்க, ஏன் ஆசாரியனேன்னு சொல்ல மாட்டாரோ? பிரதான ஆசாரியனேன்னு சொல்ல மாட்டாரோ? பாஸ்டர் நீங்கள் சொல்லிட மாட்டீங்களோ? ஸ்தோத்திரம். தேவனோட டெசிக்னேஷன் வச்சிருக்கிறார்ல. அந்த ஆசாரியனோ யாருனாலும் சவுலை எப்படி கூப்பிடுவாங்க? ராஜாவாகிய சவுலை நான் கூப்பிடுவாங்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, அப்படி தானே சொல்கிறாங்க. முகங்குப்புற விழுறாங்கல்ல. எவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல ஒன்னே வச்சிருக்கிறாரு. உனக்கு மேலே தான் அவரை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அநேகருக்கு அது தெரியல. உலகத்தில் பெரிய பொசிஷனை விட ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இது மனுஷ கண்களுக்கு தெரியாது, தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால ஏதோ ஒரு சின்ன ஜிப்பா போட்டுட்டு அலையிறதுனால, ஏதோ மாதம் 10,000 15,000 சம்பாதிக்கிறதுனால அவங்க குறைஞ்சவங்கன்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. இவருடைய பார்வையில் இந்த ஆசாரியன் அற்பமானவன். ஆசாரியனேன்னு கூட சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு? அகிதூபின் குமாரனே. பேரை கூட சொல்ல மாட்டீரோ? ஸ்தோத்திரம். அப்போ என் பேரை கூட சொல்லக்கூடாதா? பொன்னைவாத்தியாரின் மகனே அப்படி சொல்ல மாதிரி இருக்கு. பொன்னைவாத்தியாரின் மகனே, ஸ்தோத்திரம். அவ்வளவு இளக்காரம், அவ்வளவு இளக்காரம். ஒரு டெசிக்னேஷன் இருந்தால் டெசிக்னேஷன் சொல்லி கூப்பிடுங்க. ஒன்றும் வழி இல்லைன்னா பேரை சொல்லி கூப்பிடுங்க. ஒன்றுமே வழி இல்லைன்னா பிரதர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஆட்களை தங்களை பிரதர்னு வச்சுக்கிட்டாங்க. பிரதர் டிஜேஸ் தினகரன், பிரதர் மோகன் சி லாசரஸ் அப்படி வச்சுக்கிட்டாங்க. தப்பு இல்லை, தப்பு இல்லை. பிரதர்னு இங்கே கூப்பிடலாம், என்னைய ஊழியக்காரன்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை. மெய்ப்பென்னு சொல்லலாம். ஆனால் பாருங்க, அவர் எந்த அளவு நீசனாக, அற்பனாக, ஒன்றுக்கும் உதவாதவனாக, அகிதூபின் குமாரனே கேள். தேவன் அவரை எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? பிரதான ஆசாரியனாக வச்சிருக்கிறாரு. 3 பதவிகள் அன்னைக்கு முக்கியம். ஒன்று தீர்க்கதரிசி, இன்னொன்று பிரதான ஆசாரியன், இன்னொன்று ராஜா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தனக்காக 2 பேரை வச்சிருந்தாரு. ராஜா முக்கியமானவர் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் பிரதான ஆசாரியன் அவனுக்கு ஒரு கீழானவன் அல்ல. ஒருவேளை பணத்தில் கீழானவனாக இருக்கலாம், ஒருவேளை அவனுக்கு இருக்கிற மாதிரி வசதிகள் இவனுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால கீழானவன் இல்லை. தேவனுடைய பார்வையில் அவன் யாரு? மேலானவன். நான் கடைசியில் அதை சொல்லுவேன். இப்போ பாருங்க, அகிதூபின் குமாரனே கேள் என்றான். அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். ஹல்லேலூயா. இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே. அந்த டயலாக்கை பார்த்தீங்களா? இவர் பேரு கூட சொல்றதுக்கு இவருக்கு முடியல. அவர் எப்படி சொல்றாரு? இருக்கிறேன் என் ஆண்டவனே. எனக்கு விரோதமாக நீங்கள் கட்டுப்பாடு பண்ணி இப்படிலாம் சதி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் கிளீனாக நல்ல காரியங்களை என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. அதில் நீங்கள் படித்து பார்த்துட்டோம். இப்போ திருப்பி 16ஆம் வசனத்தில் பேரை சொல்கிறாரு. ராஜாவோ அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும். நீயும் உன் தகப்பன். அகிமெலேக்கே யாரு? பிரதான ஆசாரியன். ஸ்தோத்திரம். ஆனால் இவர் இப்போ என்ன சொல்கிறாரு? பேர் சொல்லி கூப்பிடுறாரு, அகிமெலேக்கே அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் எப்படி தான் பேசுகிறாரு? பேர் சொல்லலை, ஆண்டவனே அப்படி தான் சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ அடுத்த சாக வேண்டும்னு சொன்ன உடனே அவர் கடைசியில் வேலைக்காரரை நோக்கி சொல்கிறாரு, ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கையை நீட்டலை அப்படின்னு சொல்கிறாரு. கொல்ல சொல்லிட்டார். யாரெல்லாம் கொல்ல சொல்லிட்டாரு? அகிமெலேக்க, அவங்களுடைய மனைவியை, அவங்களுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய பேர பிள்ளைகளை அத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டாரு. யார் செஞ்சா? அப்படின்னாலும் இவர் ஆனால் தப்பு செய்யலை. தப்பு செய்யாத ஒரு குற்றத்துக்காக மனுஷனுடைய பார்வையை பார்த்தீங்களா? தப்பு செய்யாதவனையும் தப்பு செஞ்சவன்னு சொல்ல வைக்குது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த இடத்துல இருக்கீங்களா? நீங்கள் தப்பே செய்திருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை நீங்கள் தான் தப்பு செய்தீங்க, நீங்கள் தான் இதை செய்தீங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் காரணமாக இல்லாவிட்டால் தைரியமாக நெஞ்ச நிமித்தி நடங்க. ஹல்லேலூயா. தலை குனிஞ்சு நடக்க வேண்டாம். ஐயோ என்னை இப்படி சொல்கிறாங்களே, நான் செய்யாத குற்றத்தை இப்போ இப்படி இப்படி செஞ்சேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தலை குனிஞ்சு நடக்க வேண்டாம், தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் யார் செய்கிறா? ஏதோ அந்த தோவைக்கு என்ன பண்ணிடுறாரு? அவ்வளோ வரையும் என்ன செஞ்சிடறா? கொலை பண்ணுறாரு. அவ்வளோ வரையும் கொலை பண்ணலை. இந்த தோவைக்கு யார் மேலே கோபமாக இருந்திருக்கு?
ஆசாரியர்கள் மேலே கோபமாக இருந்திருக்கு. ஆகவே அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்கள். சொன்னதுக்கு மேலே அடுத்தது என்ன செஞ்சார்? 19ஆம் வசனம், ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டே கருக்கினால் வெட்டி போட்டான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தவற யார் செஞ்சிருக்கா? இந்த தோவேக்கு. இதுக்கு காரணம் யாரு? சவுல். அல்லேலூயா. சவுல் எப்படி மரிச்சான்னு உங்களுக்கு தெரியும். இந்த அப்ராணி இந்த இந்த சொல்லுவாங்க வாயிலா ஜீவன், இந்த பயந்தாங்கொள்ளி இந்த அகிமலைக்கையும் அவருடைய மனைவியையும் அவங்க பிள்ளைகளையும் கொன்றிய அன்னைக்கு கோலியாத்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கோலியாத்து முன்னால் தொட நடுங்கிக்கிட்டு நின்ன, அன்னைக்கு உனக்கு ஒன்றுமே வாய் பேச முடியல, பயந்து நடுங்கின. இன்னைக்கு இந்த பிரதான ஆசாரியன் உனக்கு இழக்கம், உனக்கு இழக்காரம். அந்த வாயில்லா ஜீவன், அந்த வாயில்லா பூச்சி, அவரை அடித்தா யாரு கேட்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்ச? இப்போ சிங்க மாதிரி நிற்கிய. அன்னைக்கு கோலியாத்துக்கு முன்னால் சிங்க மாதிரி நிற்க தெரியல, அன்னைக்கு தொட நடுங்கிட்டு நின்று, அன்னைக்கு கிடுகிடுன்னு நடுங்கிக்கிட்டு இருந்த. இதுதான் மனுஷன். அல்லேலூயா. இவன் தான் மனுஷன். அதாவது தன்னை விட வலியவனோடு மோத மாட்டான், தன்னை விட மெலியவனோடு எளியவனோடு தான் மோதுவான். இதான் நம்ம சாம்பியன்ஷிப். அதான் நம்ம சாம்பியன்ஷிப். நம்ம இந்தியா சாம்பியன்ஷிப் என்ன? பாகிஸ்தானோடு அப்படி நெஞ்ச நிமித்துவோம், சீனானோடனே தலையை கவுந்துக்கிடுவோம். பாகிஸ்தான் மாதிரி 10 பாகிஸ்தானை அழிச்சிருவான் அப்படிம்போம். சீனாக்காரன் வந்த உடனே அவன் நிறையா உள்ளே வந்துட்டான். வந்த பிறகு அவன் 1 கிலோமீட்டர் கூட உள்ளே வரலையே, 1 கிலோமீட்டர் கூட அவன் பல கிலோமீட்டர் உள்ளே வந்து இப்போ ஆக்கிரமிச்சு அவன் நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதான் நம்ம சாம்பியன்ஷிப். அல்லேலூயா. எல்லாருடைய சாம்பியன்ஷிப்பும் இப்படி தான், விசுவாசிகளுடைய சாம்பியன்ஷிப்பும் இப்படி தான். ஸ்தோத்திரம். வலியவங்கிட்ட ஒதுங்கி போயிடுவாங்க. ஒருத்தன் பாவமா, ஒருத்தன் மெலியவனா, ஒரு தொடநடுங்கியா, ஒரு பயந்தாங்கொழியா இருந்தனா சாம்பியன்ஷிப்பை வந்து காட்டுறது. என்ன பார்த்து நடக்கணும் தெரியுதா? ஸ்தோத்திரம். எல்லாம் அழகா இருக்கு. ஸ்தோத்திரம். கடைசியில் பாருங்க, இப்போ அத்தனை பேர் என்ன செஞ்சாச்சு? கொலை செஞ்சாச்சு, செய்யாத தவறுக்காக. ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய பார்வையில் ஆசாரியர் எப்படி இருக்காங்கங்கிறத பாருங்க. லேவியராகமம் 21:4. லேவியராகமம் 21:4. தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன், அவ்வளோ போதும். தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன். சவுலின் பார்வையிலே ஆசாரியனாகிய அகிமெலேக் ஒரு சாதாரணமானவன். ஏன் என்ன வேணாலும் அவனை செய்வேன், எனக்கு கீழே அவன் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அந்த ஆலயத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் யாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நான் ராஜா. அவன் ஒரு ஜுஜிபி. அவனை கொன்னனா எவனும் கேட்க மாட்டான், அவனை கொன்னனா எவனும் கேட்க மாட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? தன் ஜனத்தாரில் பெரியவன், உன்னை விட பெரியவன்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவருடைய திருவாக்கு, ஆண்டவருடைய திருவார்த்தை. அதை வாசித்து பாருங்க. 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. இப்போ வாசிக்க வேண்டாம். யாரை குறித்து சொல்றாருன்னு? ஆசாரியனை குறித்து சொல்றாரு. ஆகவே ஆசாரியர்களாக நாங்கள் சும்மா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு புழு, நாங்கள் ஒரு பூச்சி, நாங்கள் ஒரு சாம்பிராணி, ஆனால் நீங்கள்லாம் பெரிய சிங்கம், இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்னது தான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தன் ஜனத்தாரில் அவன் பெரியவன், அவனை விசேஷமாக நான் வேறு பிரித்திருக்கிறேன், விசேஷ கிருபை அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவனுக்கு வேற வித்தியாசமான வேலை, ஒரு விசுவாசி இருக்கிற வேலையை விட அவங்களுக்கு அதிகமான வேற வேலைகள் இருக்கு. ஜெபத்தில் தரிச்சிருக்கணும், வேதத்தை தியானிக்கணும், அவங்க நிறைய காரியங்களை செய்யணும். ஆகவே என்னுடைய பார்வையிலே ஊழியக்காரன் பெரியவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சும்மா வேலை இல்லாமல் இருந்து வேலைக்கு வந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்து வேலைக்கு வந்தாங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை ஊழியக்காரர்கள் நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமானவர்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், விசுவாசிகளை விட விசேஷமானவர்கள் தான். அல்லேலூயா. நான் சொல்லலை, கர்த்தர் சொல்றாரு. இங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க. தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன், தேவனுடைய பார்வையில் அவன் பெரியவன், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவன் பெரியவன். கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. ஆனா சவுலின் பார்வையிலே அப்ராணி, சாம்பிராணி, வாயில்லா ஜீவன், ஒண்ணுக்கும் உதவாதவன், குட் ஃபார் நத்திங் ஃபெல்லோ, குட் ஃபார் நத்திங் ஃபெல்லோ. ஆனா தேவனுடைய பார்வையில்
பெரியவன். ஹல்லேலூயா. ஒரு சமயத்தில் பில்லி கிரஹாம் இடத்துல சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் உங்கள் அமெரிக்கா தேசம் முழுவதும் அறிந்த ஒரு தேவனுடைய மனிதர். அதாவது பில்லி கிரஹாம் பிரசங்கம் பண்ணினால் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுவாங்களாம். எப்படி டிஜி தினகரன் அவர்கள் இருக்கும்போது ஜனங்கள் லட்சக்கணக்காக கூடினார்களோ அதுபோல் பில்லி கிரஹாம் வந்தாலே லட்சக்கணக்கான பேர் கூடுவார்களாம். எங்கு போனாலும் அவர் மூலமாக அநேக ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் அவருக்கு கொடுத்த கிருபை பிசாசை துரத்துகிற வரம் அல்ல, அல்லது குணமாக்கும் வரம் அல்ல. சப்பானி நடக்க மாட்டான், கண் தெரியாதவங்களுக்கு கண் திறக்காது. ஆனால் இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்படி ஒரு கிருபை தேவன், அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இன்னொரு தேவதாசனுடைய ஜெபத்தை ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக இருந்தது, ஆண்டவரை இன்னும் என்னை சரிப்படுத்திக் கொள்கிறேன், இன்னும் நான் தேவ சமூகத்தில் இருக்கிற விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சிம்பிளாக தான் சொன்னார், நீங்கள் பிரசங்கம் கொண்டு போகிற ஒரு மனிதன் அல்ல, நீங்கள் பிரசங்கிக்கிற மனிதன் அல்ல, நீங்கள் தேவனையே கொண்டு போக வேண்டியவர்கள், தேவ பிரசன்னத்தையே கொண்டு போக வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் பெரியவன். ஹல்லேலூயா. பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணுவாங்க. கருணாநிதி அவர்கள் இருந்தால் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். வைகோ கையில் இப்போ ஒரு பிரசங்கத்தை கொடுங்க, டாப்பிக்கை கொடுங்க, அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். சீமான் கையில் ஒன்று கொடுங்க, அந்த பேச்சு திறமெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, பேசுறேன்னா அவங்க பேசுவாங்க. அவங்க ஏற்கனவே சைமனாக இருந்து தானே சீமானா மாறி இருக்காரு. ஆகவே அவருக்கு அதுவும் என்ன செய்யும், தெரியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரசங்கத்தை கொண்டு வருகிறவன் அல்ல பிரசங்கி, தேவ பிரசன்னத்தை கொண்டு வர வேண்டியவன் தேவ பிரசங்கி. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், அந்த பிரசங்கத்தோடு தேவ பிரசன்னம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அங்கே கிரியை இருக்கும். அல்லது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய கிரியை காணப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்க, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிங்க. இதுக்காகத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளை ஆசாரியன் அவன் பெரியவன், ஏனென்றால் அவன் என் சமூகத்திலே கிடக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நான் தொடப்பட்டேன், சின்ன வார்த்தை தான், அது என்னோடு பேசினது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு பேசினா, இன்னும் நீ வேதத்தில் எவ்வளவு தியானம் பண்ணிட்டு இருக்கியோ, வேதத்தை எவ்வளவு உட்கார்ந்து நீ தியானிக்கிறியோ அதே அளவு என் சமூகத்தில் இருந்து பாரு, உன்னை நான் பெரியவனாக மாற்றி காட்டுறேன். ஹல்லேலூயா. என்ன மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிறவர்களானாலும் சரிதான், அல்லது ஊழியக்காரர்களானாலும் சரிதான், இந்த வார்த்தையை கேட்கிற யாரானாலும் சரிதான், ஆண்டவர் நம்மளை பிரசங்கம் பண்ணுறதுக்காக தெரிந்து கொள்ளல, தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறவனாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். உண்மையும் உத்தவமாய் வாழ்ந்து தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடந்தா நம்ம தேவனையே தான் கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. தேவ பிரசங்கம் இல்லை, பிரசங்கம் 1 2 3 பாயிண்ட் மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையில வல்லமை, அந்த வார்த்தையில கிரியை, அந்த வார்த்தையில அபிஷேகம், அந்த வார்த்தை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சவுலுடைய பார்வையிலே அந்த ஆசாரியன் அற்பமானவன், ஒண்ணுக்கு உதவாதவன், ஆனா தேவனுடைய பார்வையிலே அவன் பெரியவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சபையிலேருந்து ஒரு பையன் ஊழியக்காரனாக போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சாதாரணமாக இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் நான் பெருசாக ஒன்று நான் நினைக்கல, ஏதோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் பையன் பாஸ்டர் ஆகிறது பெரிய காரியம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு விசுவாசி பையன் ஊழியக்காரனாக மாறுறது அது பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தம்பி பேர் சொல்லுங்க. ஜெரால். அவன் பேர் ஜெரால் தான், ஜெரால்டு இல்லை. நான் ஜெரால்டுன்ட்டு கிடந்தேன். ஜெரால், அவன் பேர் என்னது, ஜெரால். ஜெரால் இப்போ எங்கே இருக்கிறாரு, நேபாளத்தில் இருக்காரு. இப்போ எங்கே இருக்கிறாரு ஜெரால், நேபாளத்தில் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரை விட, அல்லது சீஃப் மினிஸ்டரை விட, பிரைம் மினிஸ்டரை விட அவன் தேவனுடைய பார்வையிலே பெரியவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே பெரியவனாக மாறணுமா, தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமானாக பாருங்க. உலகம் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும், ஆனால் தேவன் சொல்வார், இவன் குற்றவாளி அல்ல, என்னை வெளிப்படுத்தினவன், பரிசுத்தவான், கர்த்தருக்காக என்னுடைய வார்த்தைக்காக நின்றவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு நபரை குறித்து பார்ப்போம். மோசையை குறித்து பார்க்க போகிறோம். ஆரோன், மிரியாம், இவங்களை நான் எப்படி சொல்கிறேன், இவங்க மனுஷர்களா இல்லையா, இவங்க மனுஷரின் பார்வையில் இவருக்கு எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம். எண்ணாகமம் 1:2. எண்ணாகமம் 1:2. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாக இருக்கிறார். நான் அதை முடிக்கலையே, சாரி, அந்த பில்லி கிரஹாமை முடிக்கலையா? யாரமாவது கேட்டிங்களா பில்லி கிரஹாம் விஷயத்தில்? அப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு கூட்டம் வருகிறதுனால நீங்கள் அதிபதி தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம்.
அதிபதி தேரில் நீங்கள் நிற்கணும்னு கேட்டுக்க பார்ப்போம். அவர் சொன்னாராம், ஏற்கனவே நான் ஒரு உயர்ந்த பொசிஷனில் இருக்கிறேன், ஏற்கனவே நான் ஒரு உயர்ந்த நிலையில் எவாஞ்சலிஸ்டாக தேவனுக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு செல்கிற ஒரு மனிதனாக உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். நான் ஒரு நாட்டுக்கு அதிபதியாகி ஒரு தாழ்ந்த போஸ்ட்டுக்கு நான் வர விரும்பலைன்னு சொன்னாராம். கைதட்டுங்க அந்த தேவ மனுஷனுக்காக. அல்லேலூயா. ஊழியத்தில் உள்ள காரியங்களை அறிந்து கொண்டவன் ஊழியத்தை விட்டுட்டு வேலைக்கு போக மாட்டான். அல்லேலூயா. ஊழியத்தில் பாடுகள் இருக்கும், ஊழியத்தில் கஷ்டங்கள் இருக்கும், 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க, காரி துப்புவாங்க. ஆனால் அல்லேலூயா, அவன் பெரியவன் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக தேவன் அவனை மாற்றுகிறார், அவனை உருமாற்றம் அடைய செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பில்லி கிரஹாம் அவர் கர்த்தருக்குள்ள அவர் நிறைய ஆத்துமாக்களோட ஒரு கருத்து படம் போட்டிருந்தாங்க. இவர் பரலோகத்துக்கு போறாராம், இவரை ரிசீவ் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு இன்னைக்கு என்ன பெருமை? அடக்க ஆராதனையில் ஒரு 1000 பேர் வரணும், இதுக்கு நமக்கு ரொம்ப பெருமை. இப்படி திரும்பி பார்ப்போம், அப்படி நிறைய ஓஹோ பிரைஸ்லோ சோத்திரம். நம்ம ஆசைலாம் வித்தியாசமான ஆசையா. 1000 பேர் வந்துட்டாங்கன்னா அடக்க ஆராதனையில் நமக்கு கஷ்டம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது மகிழ்ச்சி? 1000 பேர் வர்றதில்லை, நாம் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு 1000 பேர் வரணும், அதுதான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி நம்ம போகும்போது அங்கே நமக்காக அநேக தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். சரி, இப்போ நம்ம இது பார்க்கலாம். என்னாகமம் 12. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். பாருங்க, இப்போ இந்த மனுஷர் பார்வையில் மோசே எப்படி இருக்காரு? ஒரு குற்றவாளியாக. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடந்தது? 40+. 40 வயசில் அவர் திருமணம் பண்ணார். ஊழியத்துக்கு எப்போ வந்தார்? 80 வயசு. எவ்வளவோ தூரம் கடந்து வந்தாச்சு. 40 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு அந்த காரியத்தை இவங்க இப்போ எடுத்து விடுறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க? எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். அதாவது ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு இவங்களுடைய பார்வையிலே மோசே யாரு? ஒரு குற்றவாளி, அந்நிய ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருக்கிறான், அல்லது திருமண காரியத்திலே உண்மையற்றவன் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இவர் வேணும்னு செய்யலை, இவருடைய சூழ்நிலை அப்படி என்ன செஞ்சுட்டு அமைஞ்சிட்டு. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போனால், அதாவது அந்த நேரத்தில் இந்த பிரமாணமும் கொடுக்கப்படாத ஒரு நாட்கள் அப்படி தான் நினைக்கிறேன். ஒருவேளை அது முடிஞ்சு வந்துட்டா அது எனக்கு தெரியல. சரி, அப்படி கூட இல்லை, முடிஞ்சு வரல. 40 வயசில் அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டல. ஓகே, நான் சொன்னது கரெக்ட் தான். 40 வயசுலேயே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்போ பிரமாணம் அப்புறம் தான் என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. இப்படி செய்யணும், இவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்நிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்களை அந்த அந்நிய தெய்வங்களை வணங்கும்படியாக வச்சுருவாங்க அப்படின்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரமாணங்களையும் அப்புறமா தான் கொடுக்குறார். அந்த ஆரம்ப நாட்களில் பிரமாணங்கள் அப்படி என்ன செய்யாது, கிடையாது. என்றாலும் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னு கூட நான் சொல்லலை. ஆனால் இப்போ பாருங்க, அது என்னைக்கோ நடந்தது, தேவன் என்னைக்கோ மன்னிச்சிட்டாரு. ஆனால் அதை இப்போ கிண்டுறான் பாருங்க உட்காந்து. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இப்படி சிலர் கிண்டுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. என்னதான் இருந்தாலும் நீ இப்படி செய்தவன் தானே. பாருங்க, குடும்பத்தில் இப்படிலாம் சண்டை ரொம்ப அழகாக வரும். என்னதான் இருந்தாலும் அந்த 10 வருஷத்துக்கு முன்னால் நீ இப்படி சொன்னல, உடனே இவர் சொல்வார், ஆமாம் நீ பெரிய ஓகேமாக்கும், நீ தான் 7 வருஷத்துக்கு முன்னால் இந்த வார்த்தையை டப்புன்னு போட்டல்ல. இப்படியே என்ன செய்ய 2 பேரும் மாறி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் மறந்துட்டார். அதை கர்த்தர் மறந்து அவங்களுக்கு பிள்ளைகளெல்லாம் கொடுத்து இந்த மோசேயை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். மோசேயை தேவன் ஒரு பெரிய மனுஷனாக தான் பார்க்குறாரு. ஆனால் இவங்க பார்வையில் அவன் அற்பமானவங்க அல்லது உண்மையற்றவன், திருமணத்திலே உண்மையற்றவன். உன்னை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க,
7ஆம் வசனம் வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். இவங்க என்ன சொல்றாங்க? மோசே என் தம்பி திருமண விஷயத்துல உண்மையற்றவன், அந்நிய ஸ்திரீ அவன் திருமணம் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க கொக்கரிக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, கொஞ்சம் நிறுத்துப்பா, இப்ப நான் சொல்றேன் பாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்கு, தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு? அடுத்து அந்த 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அடுத்தது என்ன சொல்றாங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம், இதுல என்ன பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம், நல்லா பேசுறீங்க. அந்த கரெக்டாக சொல்லணும். நான் இப்போ நானே சொல்லிடுறேன்ல. ஸ்தோத்திரம். மோசேயும் இவங்களையும் சமமாக்கிட்டாங்க. என்ன பெரிய மோசேகிட்ட தான் பேசினாரு, சாரி எங்கிட்ட தான் பேசுகிறாரு, மோசேகிட்ட மாத்திரம் பேசினாராக்கும். நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை, மோசேக்கு ஈக்குவலாக நாங்கள் இருக்கோம். அவர் தலைவரும் தீர்க்கதரிசியும். ஆனால் நான் பிரதான ஆசாரியன், நான் தீர்க்கதரிசனி. பாட்டுலாம் நல்லா எழுதுவேன், நல்லா பாட்டு டான்ஸ்லாம் நல்லா ஆடுவேன், நல்லா பாட்டெல்லாம் பாடுவேன், நிறைய ஆலோசனைகள்லாம் நான் கொடுப்பேன். அவனுக்கு கொடுத்த கிருபை வேறு, ஆரோனுக்கு கொடுத்த கிருபை வேறு, எனக்கு கொடுத்த கிருபை வேறு. நாங்கள் ஒன்றும் சளைச்சவங்க கிடையாது, நாங்கள் ஈக்குவல் தான் அப்படின்ட்டாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதை மாதிரி தான் நாமும் சில சமயங்கள் நினைக்கிறோம். சில தேவ மனுஷர்களை வச்சுட்டு நானும் டபலபலபன்னு அந்நிய பாஷை பேசுகிறேன், அவரும் பேசுகிறாரு, என்னத்தில் வித்தியாசம் இருக்குது அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. இதில் விசுவாசி ஊழியக்காரன் இல்லை. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அனுபவத்தில் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் தான் அப்படி நீந்திக்கிட்டு இருப்பான்னு நான் சொல்ல வரலை, ஆனால் இப்படி அனுபவங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். கணுக்கால் அளவு அபிஷேகம், முழங்கால் அளவு அபிஷேகம், அடுத்தது முட்டளவு அபிஷேகம், முட்டளவு, அடுத்து இடுப்பளவு, அடுத்தது நீச்சல் ஆழம். இப்படியே அபிஷேகத்தில் எப்படி இருக்குது, உயர்வு இருக்குது. இதை நாம் தெரிஞ்சு கொள்ளாமல் எல்லாரும் ஒன்று தான், நானும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நானும் ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், நாங்கள் யாரும் சளைச்சவன் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட, உங்களுக்கெல்லாம் தலைவனாக வைத்திருக்கிற இந்த மோசேயை விட நீங்கள் தாழ்ந்தவர்கள் தான் சொல்கிறார். பாருங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். 8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். எப்படி பார்த்தீங்களா? அவங்க தங்களை சமப்படுத்திக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாரும் அபிஷேகம் பேசுகிறோம், எல்லாரும் ஊழியம் செய்கிறோம், எல்லாரும் அதை செய்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, மோசேயை நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. இன்கம்பேரபிள் பர்சன். அவனை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் தீர்க்கதரிசி, உங்களிடத்தில் நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். ஆனால் என் தாசனாகிய மோசே இடத்திலோ நான் முகமுகமாய் பேசுகிறேன். மனுஷரின் பார்வை அவன் உண்மையற்றவன், எனக்கும் நானும் அவரோட சமம். நான் என் கடைக்குட்டி, என் தம்பியை தூக்கி வளர்த்தேன். ஸ்தோத்திரம். என் தம்பியை நான் தான் காப்பாற்றினேன்.
அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் மனுஷகிரியதையாக. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்களும் இவனும் ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு தீர்க்கதரிசி, உங்ககிட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுறேன். ஆனா என் தாசனாகிய மோசையும் அப்படி அல்ல, அவனை முகமுகமாய் அவனோடு பேசுகிறேன். எப்படி பார்த்துட்டீங்களா? மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்கு, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு. தேவனுடைய வார்த்தை நம்மளை இப்படி சொல்லும்படியாய் நாம் நடக்க வேண்டும், இப்படி தேவன் நம்மை குறித்து சொல்லும்படியாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு உயர்வு இருக்கணும். கணுக்கால் அளவிலே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது, முட்டளவிலே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது, முழங்கால் அளவில் இருக்கக்கூடாது, இடுப்பளவிலே இருக்கக்கூடாது. நீச்சல் ஆழத்துக்கு வான்னு சொல்றாரு. மோசே நீச்சல் ஆழத்தில் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் இங்க இடுப்பளவில் கூட அவங்க இருக்கலாம். ஆனா இவங்களும் என்ன இல்லை, சமம் இல்லை. மனுஷன் சொல்றான் நீ நானும் ஒண்ணுதான், தேவன் சொல்றாரு இல்ல, அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். அவனுக்கு கொடுத்த கிருபை வேற, உங்களுக்கு கொடுத்த கிருபை வேற. ஹல்லேலூயா. நீ 40 நாள் இல்லை, உன்னால 40 நாள் என்ன செய்ய முடியல. ஆரோனை சொல்லாம சொல்லுவாரு, உன்னால 40 நாள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த முடியல. அவன் 40 வருஷமா வழி நடத்திட்டு வரான். ஒரு தப்பு கூட அவன் செய்யல மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக. அதாவது பெர்சனலா சில கோபம் எரிச்சல் வந்துச்சு, ஆனா ஜனங்களை அவன் பின்னடை செய்யவே இல்லை. உன்னை மாதிரி இப்படியா கன்றுக்குட்டி உண்டாக்குனா, ஏன் 40 நாள் உன்னால என்ன செய்ய முடியல, அவங்கள பாதுகாக்க முடியலையே, நீ அவனை குறை பேசுறிய. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்படி இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மனுஷனுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. தேவனுடைய பார்வையிலே நாம் உயர்ந்தவர்களாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். தேவன் கொடுத்த நாட்கள் திடீரென்று நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். நாம் எப்பொழுது உலக ஓட்டத்தை முடிப்போன்னு தெரியாது. அப்போ நம்ம இருக்கிற ஸ்டாண்டர்டில் தான் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் என் பட்சத்தில் வா, இன்னும் என் சமூகத்தில் வா, என் பிரசன்னத்தில் வா, உன்னை நான் பயன்படுத்துகிறேன், உங்களை பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் பயன்படுத்துவேன் என்று உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அடுத்தது காலேபும் யோசுவாவும் காலேபும் குறித்து மற்றவங்க என்ன சொன்னாங்க, தேவன் என்ன சொன்னார்னு பார்ப்போம். எண்ணாகமம் 14:6-9 வரைக்கும் இதோட முடிச்சுக்கலாம். எண்ணாகமம் 14. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். இப்போ காலேப்பு மனுஷர்களுடைய பார்வையில எப்படிப்பட்டவர்களா மாறிட்டான் சொல்லுங்க? கொலை செய்யப்பட வேண்டிய குற்றவாளி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் நலமானதை பேசுறாரு. இல்ல நம்ம போயிடலாம், நம்ம போனா ஜெயித்திரலாம், சூழ்நிலை மோசமாக தான் இருக்குது, அவங்க பார்வையில் நம்ம வெட்டுக்கிளி தான், நம்ம பார்வையில் வெட்டுக்கிளி தான், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, ஆகவே நாம் என்ன செஞ்சிருவோம், கண்டிப்பாக வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை அள்ளி வீசுகிறாரு. இவங்களுக்கு என்ன வருது, கோபம் வந்து என்ன செய்கிறாரு, அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். அவங்க பார்வையில் இந்த யோசுவாவும் காலேபும் கொலை செய்யப்பட வேண்டிய குற்றவாளி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பார்வையில் ஒவ்வொருவருக்கும் எப்படி எப்படி இருக்கோ தெரியல. சிலருக்கு மனைவி வந்து குற்றவாளி, துரத்தப்பட வேண்டிய குற்றவாளி, ஸ்தோத்திரம், அல்லது விரட்டப்பட வேண்டிய குற்றவாளி. இவா வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யாது, வீடு உருப்படாது, இப்படி சொல்கிற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதே மாதிரி மாரியம் என்ன செய்யுது, இருக்குது. நம்ம மனுஷனுடைய நிலைமையே வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் தேவனுடைய பார்வையே வித்தியாசமாக தான் இருக்குது. மனுஷன் பார்வை எப்படி இருந்துச்சு, இவங்க 2 பேரும் யாரு, கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். இவங்க என்னத்தப்பா பேசுகிறாங்க, நம்ம தான் சூழ்நிலையை பார்த்துட்டோமே. ஒவ்வொருத்தனும் இடிதடிய மாதிரி இருக்கான், ஒவ்வொருத்தனும் கோலியாத்து மாதிரி இருக்கான், வந்தவெல்லாம் கோலியாத்தா இருக்கான். அன்னைக்கு ஒரு கோலியாத்து தான் வந்தான், ஆனால் இன்னைக்கு வர்றவெல்லாம் யாரு,
கோலியாத்து இடிதடி மண்ண மாதிரி இருக்கான், ஒன்னொன்று மாம்சம் மலை மாதிரி வந்து நிற்குது. இவன்கிட்ட போய் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? அவன் முன்னிலை நம்ம நின்னா ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். இவனுக்கு என்ன பெதற்றுறாங்க, இவங்க என்னத்தை பேசுறாங்க அப்படின்னு அவங்க மேல ஆத்திரமும் கோபமும் எரிச்சலும் என்ன செய்து உண்டாகிறது. ஆனா இவங்க சூழ்நிலையை பார்க்கல, சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், நம்ம சூழ்நிலை மோசமா இருக்கலாம். அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இந்த வியாதி நீங்குமா, இப்படி நம்ம பல எண்ணங்களோடு போராடி கொண்டு இருக்கலாம். சூழ்நிலை அப்படியே இருக்கலாம், சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதைத்தான் அவங்க விசுவாசிச்சாங்க. யோசுவாவும் காலேபும் எதை விசுவாசிச்சாங்க? சூழ்நிலையை பார்க்கல, சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் இவர்களை நம்ம வெற்றி செய்வோம், வெற்றி அடைவோம் என்று அவர்கள் கொக்கரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், அவர்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி கர்த்தரை துதித்தார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையில எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இப்போ 14ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். சரி, பார்த்துக்கிட்டோம். அங்க அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? மனுஷனுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? யோசுவாவும் காலேபும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று. ஆனால் தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு? அந்த கல்லை தூக்குனான அவன்கள் எல்லாம் கொல்லப்படணும். எப்படி மாறுது பாருங்க, எப்படி மாறுது பாருங்க. அவர் சொல்றாரு, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்கள நான் போய் சேர பண்ணுவேன்னு சொல்றாரு. 29-30 இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். இவங்க நினைச்சாங்க, இவங்க கல்லெறிஞ்சு யோசுவாவும் காலேபோடைய பிணங்கள் விழுன்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் மாற்றி சொல்றாரு, இந்த வனாந்தரத்தில் கல்லெடுத்தவனே உன்னுடைய பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாய் நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்றாரு. மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்கு? கர்த்தரின் பார்வை எப்படி இருக்கு? மனுஷர் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் சூழ்நிலையை பார்ப்பான். ஆனால் நானோ சூழ்நிலையை கடந்து நான் பார்ப்பேன். நான் முகத்தை பார்க்கிறவன் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. பழமொழியே உண்டு. இப்போ தூற்றுவார் தூர்த்தட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூர்த்தட்டும்னு நம்ம பணி என்ன செய்யணுமா? செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? தூற்றுறவங்க இருந்து கொண்டு தான் இருப்பாங்க. மனுஷர்கள் காயப்படுத்த தான் செய்வாங்க, கல்லை தூக்க தான் செய்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க தூக்கட்டும்பா, நீ என் சமூகத்தில் விழுந்து கிடு, நீ என் பிரசன்னத்தில் இரு, நீ என்னோடு பேசிக்கொண்டே இரு, நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிற அவங்களுடைய கண்கள்லாம் காணும். எவன் கல்லை தூக்கினானோ அவன்லாம் என்ன செய்ய மாட்டான்? நீ பிரவேசிக்கிறத பார்க்கவே மாட்டான், இருக்கிறத என்ன செய்ய மாட்டான்? பார்க்கறதே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தரின் மனுஷனின் பார்வை வேறு, தேவனின் பார்வை வேறு. மனுஷனுக்கா வாழாதீங்க. நான் இதை செஞ்சான்னா பால்காரன் என்ன சொல்லிடுவான், நான் இதை சொல்லிட்டா தபால்காரன் என்ன சொல்லிடுவான், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லிடுவான், இப்படிலாம் நினைச்சா வாழ முடியாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக நிற்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன சொல்லிடுவான், அவ என்ன சொல்லிடுவா, இவா என்ன சொல்லிடுவா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எவங்களும் ஏதோ நினைச்சிட்டு போட்டோம். கர்த்தர் என்ன நினைப்பாருன்னு பாருங்க. இந்த காரியத்தை நான் செய்கிறேன், கர்த்தர் என்ன நினைப்பார் என்ன குறித்து? கர்த்தர் நலமானதை நினைப்பாரா? கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவாரா? கர்த்தர் உங்களை என்னையும் குறித்து மகிழ்ச்சி அடைவாரா? என் பிள்ளை இந்த சூழ்நிலையில் எனக்காக
எனக்காக நின்னான் அப்படின்னு சொல்லுவாரா? இந்த காலேப்பையும் யோசுவாவும் பார்த்து சொல்லுவார், 10 பேர் எனக்கு விரோதமாக இருந்தாங்க, ஆனால் அந்த 2 பேர் எனக்காக நின்னாங்க, இப்போ நான் அவங்களுக்காக நிற்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நின்றவர்களை கர்த்தர் அவங்களுக்காக நின்றிருக்கிறார். சந்தோஷத்தோடு போங்க, இந்த இடத்தை விட்டு தைரியத்தோடு போங்க. தேவன் என்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. மனுஷனை பிரியப்படுத்தி வாழ வேண்டாம், மனுஷனை பிரியப்படுத்தி என்ன செய்ய வேண்டாம், வாழ வேண்டாம். கர்த்தரை பிரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். முதல்ல யாரை பார்த்தோம்? யோசேப்பை குறித்து நம்ம சிந்தித்தோம். மனிதனின் பார்வை எப்படி இருந்துச்சு? சிம்பிள், ஒரே வார்த்தை, அவர் ஒரு பாலியல் குற்றவாளி. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர் எப்படி இருந்தார்? ஒரு பரிசுத்தவான், பாவத்துக்கு எதிர்த்து நின்றவன், காத்து கொண்டவன், பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக போராடியவன். வஸ்திரம் போனாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டு நின்றவன். தண்டனை வந்துச்சு தான், ஆனால் நேரம் வந்தபோது கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தத்துக்காக நின்றவர்களை ஸ்தோத்திரம். 1000 பேர் நீங்கள் செய்யாத குற்றத்தை சொன்ன, அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, செய்யாத குற்றத்தை என்பார்கள், சொல்லாத வார்த்தைகள் சொன்னாய் என்பார்கள், செய்யாத குற்றங்கள் சுமத்திடுவார்கள், சொல்லாத வார்த்தைகள் சொன்னாய் என்பார்கள், எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன் என்னே இயேசுவே ஸ்தோத்திரம், தேவனே ஸ்தோத்திரம், 1000 1000 ஆசிகள். என்னத்தையோ பரிதாபமாக பார்க்கிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லாததை சொன்னாயின்பாங்களாம். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு விஷயத்தில் வரும்போது ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது, இதோட முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். அந்த சபையில் உள்ள ஊழியர்கள் சிறு குழந்தைகளை தூக்கக்கூடாதாம். அந்த சபையில் உள்ள பாஸ்டர்கள் சிறு குழந்தைகளை என்ன செய்யக்கூடாதான்? தூக்கக்கூடாதான். அப்படி அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. ஒரு அன்பு சகோதரி ஒரு குழந்தையோடு பார்க்கும்போது இவருக்கு அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சம்னு எப்படியோ ஆசை பாவம் மனுஷன் தானே, அவங்க திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆகவே அந்த சின்ன பிஞ்சு குழந்தைய பார்த்த உடனே, ஆனால் அவங்களுடைய சபையினுடைய சட்டம் எப்படி இருக்கான்? பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? கொஞ்சக்கூடாது. பிள்ளைகள்லாம் நான் சொல்கிறது ரொம்ப சின்ன பிள்ளைகள், இந்த 2 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகள். அப்போ அதை எடுத்து அவர் ரொம்ப அதில் அந்த பிள்ளையை பார்த்த உடனே ஒரு கொஞ்சம்னு ஆசை கொஞ்சிட்டார். ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த பிள்ளையை அவங்க யாரோ செட்டப் பண்ணி அவருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. அவர் இப்போவும் இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய சபையில் பாஸ்டராக இருந்தார். 2000 பேர் உள்ள சபையில் பாஸ்டராக இருந்தார். நேராக 100 பேர் இருக்கிற சபைக்கு அடிச்சிட்டாங்க. தண்டனை அவருக்கு. தண்டனை எத்தனை பேருக்கு? 2000 பேர் உள்ள சபையில் இருந்தவரை நேராக 100 பேர் இருக்கிற ஒரு சபையில் கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க? அவரை போட்டுட்டாங்க. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ, இதை கொஞ்சிட்டார, ஒருவேளை இது அவருடைய மகளாக இருக்குமோ, அவளும் நிறைய பேசினா. அதெல்லாம் ஆடியோவில் வந்தது, நீங்கள் ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப அந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாக ரொம்ப பேசினா. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது உண்மையல்லன்னு கண்டுபிடிச்சி இப்போ ஒரு பெரிய சபையில் போதகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மை என்னைக்கும் வெல்லும். ஹல்லேலூயா. இல்லாமல் சொல்லுவாங்க அரசியல்வாதிகள், எனக்கு அது தெரியல, என்ன உண்மையாக ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, உண்மை என்னைக்கும் வெல்லும், உண்மை என்னைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. மனுஷன் பார்வையில் தோல்வி அடைஞ்ச மாதிரி இருந்தாலும், மனுஷன் பார்வையில் ஒரு பாலியல் குற்றவாளியாக இருந்தாலும், தேவனுடைய பார்வையில் அவன் நீதிமான். 2வதாக நாம் யாரை குறித்து பார்த்தோம்? அந்த சவுல் ராஜா அகிமெலேக்கை ரொம்ப அற்பமாக, ரொம்ப கேவலமாக, ரொம்ப ராஜா ஆசாரியனேன்னு கூட சொல்ல முடியல. அகிதூபின் குமாரனே ஸ்தோத்திரம். அந்த அளவு அவர் ஆண்டவனேங்கிறாரு, அந்த அளவு அவர் மரியாதை கொடுக்குறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யலை? மரியாதை கொடுக்காம, அதாவது தவறான குற்றச்சாட்டை சுமத்தி அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சு போட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவாருங்கிற வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்கல. தன் ஜனத்தாரில் பெரியவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுடைய பார்வையில் அகிதூபின் மகனாகிய அகிமெலேக் பிரதான ஆசாரியன் யாரு? சிறியவன். தேவனுடைய பார்வையில் அவன் பெரியவன். கர்த்தருக்காய் நிற்கிறவர்கள் பெரியவர்கள். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் பெரியவர்கள். யாராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், ஆசாரியன் மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், தேவ சமூகத்தில் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள், அவர்கள் யாரு? பெரியவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது யாரை பார்த்தோம்?
மோசையை குறித்து பார்த்தோம். மோசையை குறித்து நம்ம பார்க்கும்போது திருமண விஷயத்தில் உண்மையற்றவன் அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிடுறாரு, திருமண விஷயத்தில் மாத்திரம் இல்லைப்பா, என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன். ரெண்டாவது குற்றச்சாட்டு, என்ன பெருசாக அவர் இருக்கிறாரு தலைவன்னுக்கிட்டு என்ன பெருசாக பேசிடுறாங்க, என்ன பெருசாக சாதிச்சிடுறாங்க. நம்ம மாதிரி தானே எல்லாரும் ஒன்று தானே. பெரியசாக வந்துட்டாங்க, ஸ்தோத்திரம் போடு, அலேலியா போடு, உபவாசம் போடு, இன்னும் அவங்க வச்ச வேலைக்காரனா நாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் என்ன பேர், இவன் நம்ம தூக்கி சுமந்த பைய, இவன் பெரியவனாக்கும், இவன் பெரிய வண்டவளம்லாம் நமக்கு தெரியாதாக்கும், அவளை கட்டிட்டு வந்தவன் தானே, பெருசாக பேசுகிறேன். அவன்கிட்ட தான் பேசுகிறாரா, ஏன்ட்ட பேசலையா? கர்த்தர் சொல்லிட்டாரு, ஒரு தீர்க்கதரிசியாட்ட விட சொப்பனத்தில் பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன், ஆனால் என் தாசனாகிய மோசையை அப்படி இல்லை, அவன்கிட்ட நான் முகமுகமாக பேசுவேன். சமம் இல்லை, நீங்கள் சமம் இல்லை அப்படி சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எந்த அளவு நம்ம மேலே போகணுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருந்துக்கிட்டு நான் சமம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த கட்ஸ் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பெரியவன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இவருக்கு சாட்சி கொடுக்கும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு அவன் சமமானம் இல்லை, ஒழுங்காக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தண்டனையும் கொடுத்து, அதுக்கும் யார் தான் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? இந்த மோசே தான் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 7 நாள் குஷ்ரோகம் அந்த நீ செஞ்சுட்டு அதில் மிரியாமுக்கு வந்துட்டு அதில் கூட ஒரு இறக்கம் பாராட்டிட்டு, ஆரோனுக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு அக்யூஸ் நம்பர் 1 யார்? என்றைக்குமே தண்டனை ஃபஸ்ட்டு யாருக்கு தான் விழும்? அக்யூஸ் நம்பர் 1க்கு விழும். தண்டனை பார்த்த உடனே இந்த ஆள் படபடன்னு பயந்துட்டார். நல்ல மனுஷன். ஆரோனை எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்குது. ஏன் தெரியுமா? அவனுக்கு தண்டனை வந்த உடனே டபலபலபலபலன்னு விழுந்துட்டார் காலில். ஏன்னா அடுத்த தண்டனை யாருக்கு வரும்? இவருக்கு வந்துடக்கூடாது. அந்த குஷ்டம் இவருக்கு வந்து ஆண்டவனே ஆண்டவனேன்னு கூப்பிடுறாரு. யாரை பார்த்து? மோசையை பார்த்து. தம்பி அப்படி சொல்லலை, தம்பி கொஞ்சம் முன்னால தான் இவன் பெரியவனோ, தம்பி தானே அப்படின்னு சொன்னவன் என்ன ஆண்டவனேன்ட்டான், டபக்குன்னு மாத்திட்டாரு பாருங்க. அல்லேலூயா. அந்த பாயிண்ட் பாருங்க. அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே. போதும், என் ஆண்டவனே. அப்பா தூக்கிட்டாரு உடனே. ஆண்டவனே எனக்கு வந்துடாம. அதுதான் அதோடைய அர்த்தம். அக்காவுக்கு அக்யூஸ் நம்பர் 1க்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் சரியாக ஆகலைன்னா அக்யூஸ் நம்பர் 2க்கு வந்துடும். தெய்வமே இன்னமும் அவருக்கு மண்டாடுற மாதிரி ஒரு ஆக்டரை போட்டு, ஆண்டவரே இறங்கும் உடனே அவரும் கெஞ்சி பிரார்த்தித்தார். இவருக்கும் வரலை. ஒரு 7 நாள் கடங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாரு, போட்டார். நம்ம தேவன் நல்லவர். அல்லேலூயா. என்ன தப்புன்னாலும் ஆண்டவரேன்னு அவர் பாதத்தில் விழணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரியவனா காண்பிச்சிட்டாரா? அவங்க கண் முன்னாலே பெரியவராக இந்த மோசையை காண்பிச்சிட்டாரா? தம்பின்னு சொல்லலை. முதல்ல என்ன சொன்னாங்க? சொல்லும்போது என்ன சொன்னாங்க? 12 அது மாத்திரம் பார்த்துருவோம். என்ன ஆகும் 12ல் முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அல்லேலூயா. பேரை சொல்லி சொல்கிறாங்க. மோசையை கொண்டு தான் பேசினாரோ. இப்போ அதே வாய் என்ன சொல்லுது? ஆண்டவனே. இப்படி வாழணுங்க மோசையை மாதிரி. அல்லேலூயா. பேரை சொல்லி கிண்டல் அடித்தவங்கெல்லாம் நம்மளை ஆண்டவன் சொல்கிறதுக்கு அளவு வாழணும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுன்ட்டு போங்க. இதுதான் வாழ்க்கை. வீட்டை இடித்து பெருசாக கட்டணும், அதெல்லாம் ஒரு ஜுஜுபி தேவனுடைய பார்வையில். அல்லேலூயா. கெட்டுங்க, வேண்டான்னு சொல்லலை. நல்லா இருங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதை விட மேலான பாக்கியம் கர்த்தருக்குள்ளாக வாழ்வது. கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லணும், இவன் பெரியவன். அல்லேலூயா. இவங்களை காட்டிலும் இவங்க எல்லாம் இவனை குறை சொல்லிக்கிட்டு அலையுது, அதெல்லாம் கிடையாது, இவன் அவனோட பெரியவன் அப்படி சொல்லணும். நம்ம அப்படி காலர் அப்படி தூக்கி போட்டு போகணும். அப்படி போகணும். அப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை. எப்படி இருக்கணும்? அப்போ எப்படி கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கணும் பாருங்கள். பிசகாத வாழ்க்கை. அப்படி வாழ்ந்துட்டோம்னா கர்த்தர் நம்ம பட்சத்தில் தான் நிற்பார். தைரியமாக இருக்கலாம். அப்படியே மீறி அகிதோபோ மாதிரி போட்டு தள்ளினாலும் பரலோகத்தில் ரிவார்டு இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அகிதோபு அந்த இடத்துல காப்பாற்றலை, ஆனால் அகிதூபின் தேவன் அவனுக்கு ஒரு பெரிய ரிவார்டு வச்சிருக்கிறார். அவர் டென்ஷன் ஆகவே இல்லை, ரொம்ப கரெக்டாக பேசுகிறார். என்னையா பேசுகிறீரு பெருசா, நான் சாக போகிறேன் இன்னும் அப்படி இல்லைனா டென்ஷன் ஆகி மடமடன்னு பேசலை, நேற்றா நிதானமாக அப்படி அழகாக பேசுகிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீயும் ஒன்று நானும் ஒன்று தானே, நீ ராஜாபிஷேகம் நான் பிரதான அபிஷேகம், கொஞ்சம் பார்த்து பேசு. ரொம்ப இஷ்டத்துக்கு பேசுகிற, என்னமோ பெரிய இது மாதிரி நீ பேசுகிற. நீ ராஜாவானா 2 கொம்பா பிரதான ஆசாரி என்ன? நான் இப்போ நீ பலி செலுத்தினா ஏன்ட்ட தானே வந்துக்கிட்டு இருக்க, பலி செலுத்த முடியாதுன்னா என்ன செய்வ? இப்படிலாம் அவர் பேசலை. ஸ்தோத்திரம். ரொம்ப நிதானமாக பேசினார். ஆனால் அந்த இடத்துல அவரும் அவருடைய குடும்பமும் அப்படியே என்ன செஞ்சுட்டு அழிஞ்சு போயிட்டு, ஆனால் அதில் ஒருத்தர் காப்பாற்றப்பட்டார். பார்த்துருக்கீங்களா அதில்? ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து இனிமேல் சந்ததி வரணுங்கிறதுக்காக சந்ததியே அழிக்க விடாமல் ஒருத்தனை காப்பாற்றிட்டார்.
ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் இரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி இரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க? சவுல் எந்த பட்டயத்தை வச்சு இவங்களெல்லாம் அடித்தானோ அதே பட்டயத்தை நட்டு தான் அவன் மறிச்சான். ஹல்லேலூயா. அதெல்லாம் எப்போவும் சொல்லுவோம், தேவனுடைய பிள்ளையை கை வைக்காத, கை வச்சா கை வைக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, பெரிய ராஜா தான் பட்டயம், எந்த பட்டயத்தை வச்சு இந்த ராஜாக்களெல்லாம் அழிக்கணும், இந்த ஆசாரியர்களெல்லாம் அழிச்சாரோ அதே பட்டயம் அவர் அழிச்சது. இதுதான் இப்படியும் தேவன் சில சமயங்களில் செய்வார் வித்தியாசமாக. சில சமயங்களில் பாதுகாப்பார், சில சமயங்களில் அவங்கள இரத்த சாட்சிக்கோ அந்த நஷ்டத்துக்கோ ஒப்பு கொடுத்துட்டு அந்த தண்டனையும் அப்படியே எங்கே திருப்பிடுவார். நீங்கள் பைபிளில் நல்லா படித்து பாருங்கள், ரொம்ப சூப்பர். நம்முடைய தேவன் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோம். கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிடார் 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 இயேசு ஒரு போதும் கைவிடார், கைவிடார் 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 இயேசு ஒரு போதும் கைவிடார், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார் இயேசு, கைவிடார் 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 இயேசு ஒரு போதும் கைவிடார், கைவிடார் 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 இயேசு ஒரு போதும் கைவிடார். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வார்த்தைகள் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் அது உண்மையை சார்ந்ததாக இருக்கிறது. நீர் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் நிற்கிறவராக இருக்கிறீர். யோசேப்பின் பக்கம் நீர் நின்றீர் ஆண்டவரே, மோசேயின் பக்கம் நீர் நின்றீர், அகிதோபின் பிரதான ஆசாரியனாகிய அகிதோபின் பக்கம் நீர் நின்றீர். அப்படியே யோசுவா காலே பக்கத்தில் நீர் நின்றீர் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் எதிரிகள் அவர்களுக்கு எதிராக பேசினார்கள் ஆண்டவரை, அவளை வேதனைப்படுத்தினார்கள், குற்றப்படுத்தினார்கள் ஆண்டவரை, கொலை செய்யக்கூடிய அளவு ஆண்டவரை வந்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் அநேகரை காப்பாற்றி அநேகருக்கு வித்தியாசமான காரியங்களை செய்து ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், தைரியத்தோடு போகட்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், எனக்காய் வழக்காடுவார் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். அதே சமயத்தில் நாங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். கன மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.